இது வந்து கும்பகோணம் பக்கத்தில் கொரநாட்டு கற்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 7 கிலோவாட்டு சிஸ்டம். ஒரே வீட்டுக்கு மாடியிலையும் கீழேயும் தனித்தனியாக போட்டிருக்கோம். இதில் வந்து 4 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஒரு 6 கிலோவாட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் கொடுத்து ஒரு 5 கிலோவாட்டு பேட்ரி கொடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து ஒரு 3 கிலோவாட்டு சோலார் பேனலு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம தனித்தனியாக 2 பேர் குடியிருக்கிறதுக்கு ஒரே வீடாக இருந்தால் கூட 2 பேர் குடியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம 2 சப்சிடி வாங்கிக்கலாம். ஒரே வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் 2 சப்சிடி வாங்கலாம். அது மாதிரி இவங்க வந்து ஷீட் ரூஃபிங் போட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஷீட் ரூஃபிங் போட்டிருக்கும்போது அதை வந்து ஷீட்டில் வந்து ரெஃப்ளெக்டிவ் கோட்டிங் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ரெஃப்ளெக்ஷன் இருக்கும். அதேமாரி ஷீட்டில் இருந்து ஒரு 9 இன்ச்சு இல்லைனா ஒரு 12 இன்ச்சு உயரத்துக்கு கொஞ்சம் தூக்கி மினி ரயில் போட்டு கீழே ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாவே ரெஃப்ளெக்ஷன் ஆகும். ஹீட்டு அந்தளவுக்கு ஜென்ரேட் ஆகாது. அதே நேரத்தில் பவர் ப்ரொடக்ஷனும் டாப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே ஷீட் ரூஃபிங்கில் நம்ம அந்த சோலார் பேனல் போடுற இடத்துல மட்டும் நம்ம க்ளீனாக ஒயிட் ரெஃப்ளெக்டிங் கோட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 6 கிலோவாட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணும்போது நம்ம அதில் வந்து 4.2 கிலோவாட்டு நம்ம 4.8 கிலோவாட்டு யூனிட்டும் சோலார் பேனலும் அதேமாரி 3 கிலோவாட்டுக்கு வந்து 3 கிலோவாட் சோலார் பேனலும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த ரூஃபிங் ஷீட்டு வந்து சவுத்து சைடு ஸ்லோப்பாகவே இருந்தது. அதனால் அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். சப்போஸ் சவுத் சைடை நமக்கு ஸ்லோப் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எலிவேஷனை மாற்றி போட்டுக்கணும். இல்லை 2 பக்கமாக கர்வாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் 2 MPPT இருக்கிற மாதிரி இன்வெர்ட்டர் வாங்கி ஒரு ஸ்ட்ரிங்கு வந்து காலையில் ஒரு 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நல்லா சோலார் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரியும், இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு 12 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரியும் 2 ஸ்ட்ரிங்காக நீங்கள் கிழக்கு மேற்காகவும் போடலாம். ஸோ நம்ம வீட்டில் ரூஃப் வந்து எந்த மாதிரி நமக்கு கிடைக்குது, எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இங்கே மாடி முழுவதுமே ரூஃப் போட்டிருக்கிறதுனால ரூஃபிங் ஷீட்டு போட்டு பெரிய ஷெட்டு போட்டிருக்கிறதுனால தாராளமாக வெயில் படக்கூடிய இடம் இருக்குது. அதேமாரி மேலே போயிட்டு வர்றதுக்கும் வசதி இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஒருக்க யாராவது ஒரு லேபர் போய் க்ளீன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக க்ளீன் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் சோலார் பேனல் போடுறீங்க அப்படின்னா ஆக்சஸபிளாக இருக்கணும். அதே மாதிரி ஷேடு ஃப்ரீயாக இருக்கணும். ஏதாவது நிழல் பற்றக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சோலார் நல்லா ப்ரொடக்ஷன் ஆகும். அப்புறம் இங்கே 6 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா எப்போயுமே ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் 6 கிலோவாட்டுனா அதில் 30லேருந்து 40% வரைக்கும் கூடுதலாகவே நீங்கள் பேனல் சேர்க்கலாம்.